ஹாய் கைஸ், இந்த எபிசோடே பார்த்தீங்கன்னா மிரே இருக்கால அவளோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம மிரே பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் சின்ன வயசில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாள். அப்போது அவளுக்கு ஊசி அது இதுன்னு மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. பாவம் அந்த புள்ளிக்கு வலிச்சாலும் சரி கத்தவும் முடியாது. ஏன்னா அவங்க அம்மா எல்லாமே இவளோட கஷ்டத்துக்கு தானே பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம மிரே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்லாமல் அவளுக்குள்ளேயே வச்சு வளர்ந்துருப்பா. மிஜியெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸில் ப்ரைஸ் வாங்கும்போது இவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவனால் அவ்வளோல நார்மலாக இருக்க முடியாதுல்ல. அதையவே நினச்சி இவள் ஹெல்த் கண்டிஷன்லேயே சைலண்ட்டாக வளர்ந்துட்டுருக்க. இப்போ ப்ரெசென்ட்டை கட்டுறாங்க. ஒன்று இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரூமரை ஏன் வெறுக்கிற அப்படின்னு கேட்டிருக்க. அதையே நான் வெறுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஓனர் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சவுண்டு ஒரு வரைக்கும் வச்சிருக்க, சொன்னால் நான் சமைச்சா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவ யதார்த்தமாக ஏதோ பாக்ஸை தட்டி விட்டுருப்பா. அப்போதான் இவ பார்க்குறா இவரோட பேப்பர் பார்த்தீங்கன்னா மேகசின் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு இருக்கா. இவ அந்த பேரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு இருக்கா. டக்குன்ட்டு ஓனர் கிட்ட போய் நீங்கள் என்ன ஹன்ஸ் செஞ்சனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவருக்கு ஆமாம் இவ்வளோ நாள் என் பேரே தெரியாதாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஏன் என் பேருக்கு என்ன மோசம் அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவன் இந்த நியூஸ் பேப்பரை காட்டுறா. ஆக்சுவலாக அந்த எக்கனாமிக்கோட பெரிய ஆள் நீங்கள் தானே அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல அதில் பெரிய ஆள் போல் நல்லா சூப்பராக நல்லா ரிச்சாக இருந்திருக்காரு. உங்களை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவ என்னென்ன படித்தாலும் அத்தனையும் எடுத்து விட்டுட்ருக்க. பாடுறா உனக்கு பேசவெல்லாம் தெரியுங்கிற மாதிரி இவர் கேட்டுட்ருக்காரு. டக்குன்ட்டு இதை கேட்டோன்னே அவர் கம்மன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் பேச நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சரி நீங்கள் தான் சூப்பராக இருந்தீங்களே, பெரிய கம்பெனி வச்சு சமையல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறையே நீங்கள் குவிட் பண்ணீங்க அப்படின்ட்டு இருக்க. சரி இதெல்லாம் முதல்ல உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் காலேஜ் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கேன்ல அதை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதோ கேம்லிங்கில் விட்டுட்டேன் அப்படி இப்படிம்பாங்க, ஏதோ உங்கள் பார்ட்னர் ஏமாற்றிட்டாம்பாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் மேட்ரோ இல்லை அப்படின்ட்டு நான் இங்கே சிஓ ஒன்றும் அவ்வளோலாம் மோசமானவர் இல்லை, நல்லவர் தான், ஆனாலும் அப்படின்ட்டு இவர் இருக்க. அப்படியே வேலையை விட்டீங்கன்ட்டு இவ அவ்வளோ ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ட்டு இருக்க. அப்போது நீ நாளான வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் நாளானைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. இவ பார்த்தீங்கன்னா ஏன் அது வரைக்கும் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, உனக்கு சொல்லும் போது தெரியும் அப்படின்ட்டு. சரி நீ ஃபினான்ஸை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க, ஏன் நீ அதில் போய் ஒர்க் பண்ணக்கூடாது, நிஜமாக சொல்லு உனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்குமா என்ன அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறா. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுல்ல, எனக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ ஏமாத்துறதுக்காக சொல்கிறது, உண்மையாலுமே சொல்ல என்ன ரீசன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. ஆக்சுவலாக அவன் இன்னைக்கு மிஜி இருக்கால அவளை பார்க்க தான் போயிட்டுருக்கான் ஆஃபீஸில், அந்த பாட்டிக்கிட்ட போய் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் பாட்டி ஆல்ரெடி என்னதான் இருந்தாலும் சரி வேண்டவே வேண்டாட்டு சொல்லிடு, அது போக இதை ஸ்ட்ரைட்டாக போய் சொல்லிட்டு வந்துரு, இதுக்கு மேலே வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா உன் ஃப்ரெண்டு இருக்கால அவளுக்கும் அப்போ தான் கொஞ்சமாச்சும் கம்பெனிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே இவ்வளோ மிஜியை பார்க்க போகிறாரு. பட் போனாதான் தெரியுது ஆக்சுவலாக அங்கே உட்காந்துருக்கிறது யாரு, இவளோட சீஃப் அப்படின்ட்டு. சீஃப் பார்த்தீங்கன்னா பெரிய நல்லவனாட்ட பேசிட்டு இருக்கான். ஒரு வேளை நீ இங்கே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா நான் ஃப்ளவராச்சும் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் நீங்கள் தான் பண்ண போறீங்களா, இந்த கேஸ் நான் இருக்கேன்னு தெரியாமையா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஹொசு கரெக்டாக கேட்டு விட்டுறான். பாட்டியோட ஸ்காலர்ஷிப்பில் தான் நீ படிச்சல, அதனால அவங்களுக்கு ரீபே பண்ணுறியா இல்லை எல்லாமே உன்னோட ஓல்டு கிளாஸ்மேட்டுக்காகவா அப்படின்ட்டு மிரேவோட ஃபைல் இருக்குல்ல அதை எடுத்து நீட்டிட்டு இருக்கான். மிரேக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது நீங்கள் என்ன வேணும்னே அமிச்சிங்கன்னு கூட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக ஹொசு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். இந்த மாதிரி என்னோட கிளைண்ட்டுக்கு வீட்டை வைக்கிறதுல எந்த ஒரு இஷ்டமும் இல்லை, இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஏன் ரீசன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹொசு பார்த்தீங்கன்னா ரீசன் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னா நீ ஒன்று அந்த ரீசனை கண்டுக்காமல் இருக்கணும், இல்லைனா கேட்காம இருக்கணும். நீ எப்போவுமே இப்படி தான் கரெக்டாக உன்னோட லைனை விட்டு கிராஸ் பண்ண மாட்டேன். நீ இப்படியே விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா ரெண்டு பேத்துக்குமே ஹெல்ப் ஆகாது, அது பாட்டிக்கும் சரி மீராய்க்கும் சரி. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஹொசுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் எல்லாம் பண்ணல, யூஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுறான். இவர் பார்த்தீங்கன்னா மீரே இங்கே ஒர்க்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட்டை சக்ஸஸாக முடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நீ ரெண்டு பேத்து மேலே அக்கறை இல்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நல்லவனாட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ நீ டைம் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் உன்னோட பீப்புளுக்காச்சும் நீ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு, இப்படியே இருக்காது அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்க. ஹொசுக்கு நல்லவனா கெட்டவனானே தெரியல. வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவன் மைண்டில் ஃபுல்லாக ஹீரோயினை பற்றி சொல்லியிருப்பான்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் அந்த சுச்சுவேஷனில் கூட இவன் உட்காந்து வைக்கமே இல்லாமல் சைட் அடிச்சிட்டு இருக்கா. சே என்ன கண்ணுட, சே இது உதட்டா இல்லை முந்திரி பழமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹொசுக்கே அக்வர்டாயிடுது. என்ன அப்படின்னு கேட்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு டக்குன்னு திரும்பிக்கிறா. நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா அப்படின்னு மிஜி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் என்ன மேட்ரு அப்படின்ட்டு ஹொசு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை நான் உன்னையும் மிஜியும் சேர்த்து வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கும்போது அவனுக்கு துப்பல் தான் வருது. ஆமாம் அடுத்த வாரம் அவள் சியோல் வரேன்னா அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை சேர்த்து வைக்கிறேன்ட்டு இருக்கேன். நீ தான் சொன்னல அவனோட ஃபர்ஸ்ட் லவ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு, மேபி அவளுக்கு கூட அதே தாட் இருக்கலாம்ல, அதனால தான் நான் இப்படி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ கேட்டு சொல்ல ஒரு பிரச்சனை இல்லைன்னு இருக்கா. சே ஏதோ நான் இருக்கங்காட்டி பரவாயில்ல, நான் இல்லைன்னா ரெண்டு பேரும் என்ன கஷ்டப்படுவீங்களோன்னு டிவா பேசிட்டு இருக்க. ஹொசுக்கு எல்லாம் உண்மையை தெரியல
கேட்கல அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவ போயிட்டு இருக்க. மறக்காம எப்போ என்னன்னு கேட்டு சொல்லு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹொசு சொல்கிறான். இவளுக்கு நான் ஒரே வெக்க தாங்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. டக்குன்ட்டு இவளுக்கு ஆனால் இருக்கால அவள் மெசேஜ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக ஹொசுவை பற்றி தான் பேசிட்டு இருப்பான்னு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் அவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் இங்கே தான் இருக்க போல அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா சீட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. சரி சரி நான் சீட்டு மாதிரி உட்காந்துக்கிறேன், டிவி எழுந்திரிச்சிட்டு இருக்கேன். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு நிஜமாலுமே தெரியாதா? வெக்கமே இல்லாமல் மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல பார்க்கு போயிட்டு வரும்போது நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, ஆனால் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்க பேசுகிறத வச்சு தெரியுது இவங்க பார்க்க இருக்காங்களா அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ட்டு. நான் நினச்சி பார்த்ததை விட நீ ரொம்பவே அசிங்கமான பொண்ணு தான் அப்படின்ட்டு இவங்க திட்டி திட்டி ஊற்றிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆனா வந்துடுறா. ஆனாக்கு அப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது பார்க்கோட ஒய்ஃப்ன்ட்டு. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் மிரே கிட்டலாம் பேசணும். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறது மிஜி அவ தங்கச்சி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட. தேவையில்லாமல் நீ எதுக்கு இவங்க பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்க, சொல்லிட்டு வர வேண்டியதானே அப்படின்ட்டு. முதல்ல யார்கிட்ட பேசணும்னு பார்த்து பேசுங்கன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. உடனே இவளுக்கு ஒரு ஷாக்கு, எல்லாம் உண்மை இவளுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. என்ன மிரேவை ரொம்ப காப்பி அடிக்கிறதா நினைப்போம் அப்படின்ட்டு இருக்க. சரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இருக்கா. எனக்கு எப்படி தெரியுமா, உன்னை கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லைன்ட்டு அவன் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது டவுட்டில் தான் அவள் சொல்லியிருப்பா. இந்த மாதிரி என்னால் தானே நீ உங்கள் கம்பெனிக்கே போன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவ அப்படிலாம் இல்லை, மிரியாவை ஆசைப்பட்டு தான் கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பா. சும்மா இவ டவுட்டில் போட்டு வாங்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவளோ ஆமாம் நீ புஷ் பண்ணன்னு தான் நான் போனேன் அப்படின்ட்டு உளறி இருப்பா. அதுக்கப்புறம் தான் இவள் கன்ஃபார்மே பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சரி இப்போவாச்சு நான் உன்னை பார்த்தனே, நான் கூட நீ என்னை ரொம்ப வெறுத்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு இருக்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கே உன்னை வெறுத்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. பொய் சொல்லாது, நீ முதல்ல என்னத்தான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நீ என்னை பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிருப்பேன் அந்த ரேஸுக்கு அப்புறம் நான் நினச்சேன் அப்படின்ட்டு இருக்கும்போது, நான் உன்னோட எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா, என்ன எதுக்கு இப்படிலாம் நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு இவளுக்கு அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. சரி என்ன மேட்ரு எதுக்கு பார்க்க வர சொன்ன அப்படின்ட்டு விஜய் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் உன்னை ஹொசு மேட்டரில் தான் திட்டலான்னு பார்த்தேன், எப்படியோ அவனை நீ வளைச்சு போட்டுட்டேன்ட்டு. ஆனால் இப்போ பாரு உன்கிட்ட நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. சரி ஹொசுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுமா, நீ எதனா சொல்லிட்டியா அப்படின்ட்டு இருக்க. தெரியாது, அவனுக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு புரியல ஹொசுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு. அந்த லேடி எதுக்கு நீ சும்மா விட்ட, அட்லீஸ்ட் நீ அவங்க முடிய பிடிச்சாச்சும் அடிச்சிருப்பேன்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு இருக்க. சரி உனக்கு அந்த லேடியை பற்றி இல்லை மிரேவை பற்றி எதனா தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஏன் உனக்கு மிரே அந்த ரூமரை பற்றிலாம் சொல்லலையா அப்படின்ட்டு இப்போ புதுசாக ஒன்று சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக மிரே இருக்கா பார்த்தீங்களா, அவள் அந்த பார்க்குன்ற ஒருத்தர் ஆல்ரெடி கல்யாணமானவர், அவரோட அஃபேர் வச்சுருந்தான்ட்டு ஆஃபீஸில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. விஜி பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை. ஏன் அவள் போய் மேரிட் மேனோட அஃபேர் எல்லாம் வைப்பாளா, அதுவும் அவளா, வாய்ப்பே இல்லை, யாரை தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. நானும் அப்படி தான் நினச்சேன், பட் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே ஆஃபீஸில் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்க. விஜி ஒத்துக்கவே இல்லை. சரி நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், நான் வேணா உனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சுடுறேன், அதில் போய் பாரு, அவங்க இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், அதனால தான் எல்லாரும் ரூமராக பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே மிஜிக்கு ஒன்றுமே புரியல, ஏன் மறைச்சா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா இந்த மாதிரி ஸ்கூலில் வேலை இருக்கு, நீ வீட்டை பார்த்துக்கமா அப்படின்ட்டு மிஜி கிட்ட சொல்லிட்டு எப்படியோ சியோல் போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்ப போல அப்படின்ட்டு இருக்க. அவளும் ஆமாங்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடுற சவுண்டு கேட்குது. என்னடா மேட்டர்னு இவ வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது இவளை பார்க்க ஹொசு வந்திருக்கான் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, சரி நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ட்டு இங்கே ஹொசுவும் மிரேவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் போனோடனே என்ன விஷயம், நீ இந்த லாஸ்ட் டைமே வந்துட்டு போன, இப்போ எதுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி இவ ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனாக கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட பேச வந்தேன் மிரே அப்படின்னு. இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது, என்ன மிரேவா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வேலை செய்யலான்ட்டு போயிட்டு இருக்க. இங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ செகண்ட் ஃப்ளோரில் போய் மாப் போடு அப்படின்ட்டு இந்த ஹொசுவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி உன் பையன் வந்திருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கே தெரியாது என் பையனா என்ன வந்துட்டு இருக்கான், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. அவன் இந்த மாதிரி விஜய் கிட்ட பேச வந்தான், ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன மேட்டர்னு தெரியல அப்படிங்கும்போது அவங்க அம்மாக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, என்ன என்கிட்டயே சொல்லாமல் வந்திருக்கான்ட்டு. அதுக்கு இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மேபி அவங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆயிட்டாங்களோ என்னமோ, கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் மருமக ஆக போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு ஹொசுவோட அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்ன மாதிரி இருக்குது. எதுக்கு நீ எப்படி சொல்கிற, விளையாட்டுத்தனம் தானே அப்படின்ட்டு இருக்க. அதாவது மிஜிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை தவிர எதுவும் செய்ய தெரியாது, அப்புறம் எப்படி அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எனக்கு கூட எதுக்கும் சோம்பேறித்தனமான பையன் வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. என் பையனை நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்ட்டு ஹொசுவோட அம்மா போய் கேட்க. என் பிள்ளை நீ மட்டும் அப்படி எப்படி சொல்லலாம் அப்படி மிரேவோட அம்மா போய் கேட்கன்ட்டு முடிய பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு இருக்க. இந்த விஷயத்த மிஜியா உன்கிட்ட சொன்னா அப்படின்னு மிரே கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருந்தேன்ல, அப்போ தான் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவ தான் கடைசியில் காட்டி கொடுத்துட்டாலே, இந்த மாதிரி நான் மிஜிக்கிட்ட சொல்லியிருந்தேன் உன்னை மீட் பண்ண வேண்டான்ட்டு, என் பேச்சவை கேட்கவே இல்லைன்ட்டு இவ கடுப்பாயிட்டு இருக்கா. சரி இப்போ இந்த மேட்டர் பேச வந்தா அப்படின்ட்டு மிரே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குல்ல, அதில் நீ ஏன் வாபஸ் வாங்கின என்ன இல்லையா, அன்றைக்கி நீ என்ன பார்த்ததுக்கப்புறம் அந்த கேஸையே ட்ராப் பண்ணிட்டு போயிட்ட, இப்போ என்னடானா உன்னோட ட்வின் வந்து உன்னோட இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா, என்னாலதான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹொசு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் மிஜி இதை பற்றி பேசினால அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. மிஜி
மிஜிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அவள்கிட்ட நான் எதுவுமே கேஸை பற்றியும் தெரியாமல் ஒன் டைம் சொல்லிட்டேன், மற்றபடி அவளுக்கு எதுவுமே தெரியாது, என்ன பதில்னு சொல்லு அப்படின்ட்டு நான் உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா உன் ஹெல்ப் யாருக்கு வேணும், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு பார்க்குக்கோ அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு மிரியா பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் கால் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் அவங்க அம்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இவங்க பதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிஜி இருக்கால, அவள் அந்த லெட்டர் கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் உன்னை தனியாக விட மாட்டேன்ட்டு எழுதியிருப்பாள். எதுக்கு, யார் அந்த பார்க்கு, இவையே என்கிட்ட இருந்து சொல்ல மறைக்கணும்ட்டு. ஏன்னா அன்னைக்கு இவள் லாஸ்ட்ல ஹாஸ்பிட்டலில் கூட கேட்டிருப்பா, ஆக்சுவலாக உன்னோட கொலீக்ஸ் எல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் உன்னை பில்லு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அவளும் ஆமான்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் ஹொசு ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த ஹராஸ்மெண்ட் கேஸை பற்றி பேசியிருப்பான். அதுக்கப்புறம் அவனும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். என்னதான் நடக்குது இவ அப்படின்ட்டு லிங்க்குள்ளே போகலாமான்னு செக் பண்ணுறா. ஆனாலும் இவளுக்கு மனசு வர மாட்டேது. வேண்டாம், அவளே எதுனா சொல்லுவா, நம்ம எதுக்கும் அவள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரே ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குது, ரெண்டு பேர்த்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம் காலையில் மார்னிங், அது வரைக்கும் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் போகிறோடே சரி ரெண்டு பேர்த்தோட அம்மாவும், இந்நேரம் நான் இதுக்கு இங்கே இருக்கேன், இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இவன் மேலே கேஸை கொடுத்துருக்கணும், அப்போ தான் இவளுக்குலாம் சரி வந்திருக்குன்ட்டு சொல்ல, ஆமாம் திருப்பி உன்னை அடிச்சுன்னா அப்புறம் பாரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. விட்டால் அங்கேயும் முடிய பிடிச்சி சண்டை போடுவாங்க போல. ஹொசதா ரெண்டு பேரும் சைலண்டாக இருங்க, கொஞ்ச நேரம் அப்புறமா பேசிக்கலான்ட்டு இருக்க. அங்கே அவங்க அம்மா எந்திரிச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. மீறி எப்படியோ பிடிச்சி கட்டி பிடிச்சி படுங்கம்மான்ட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு மிஜி வந்திருக்கா. என்ன நீயா கூப்பிட்ட அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே மிஜி ஹொசுவை பார்த்தோன்னே ஷாக்கு. தயவு செஞ்சு இங்கே நான் அவளுக்கு தெரியும்னு சொல்லிடாத, நான் அவளை மிரியனான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரியே எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி இங்கே எதுக்கு எனக்கு கூப்பிட்ட அப்படின்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. சரி ஹொசு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு மிஜி கேட்குறா. ஹொசு நான் அங்கே சும்மா ஒரு மேட்ரு, அதனால வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கேன். இவங்களா பேசிட்டு இருக்கிறத ஓனர் பார்த்துடுறான். பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே ஒரு ஷாக்கு. என்னடா இது ரெண்டு பேரும் அச்சடிச்ச மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு மிரியா சொல்லிட்டு இருக்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கே மிஜியை பார்த்தோன்னே அவன் அவ்வளோ குதிச்சுட்டு இருக்கான். என்னடா இது ரெண்டு பேரும் அச்சடிச்ச மாதிரியே இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி இப்போ நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்களா, இது என்னோட டின்னர் தான், வாங்க எல்லாரும் சாப்பிட போகலான் இருக்க. எல்லாம் மொழியே சரியில்லை, அட வாங்க நான் ஃப்ரீயாக ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஹொசுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, சும்மா யாரும் மூஞ்சி பார்க்காதீங்க, ஏன் ட்ரீட்டு தானே, வந்து ஜம்முன்னு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாயாடிக ரெண்டு இன்ட்ரோவர்ட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவன் எல்லாத்துக்கும் சூப் சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு லைட்டான ஸ்வீட் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி சைலண்டாக இருந்த வரைக்கும் போதும், வாங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லாம் நம்மளோட பேர் இன்ட்ரோ பண்ணோன்னு இந்த சின்ன பசங்களாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இவன் கைத்தட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஹொசுக்கெல்லாம் அவன் ரொம்ப இன்ட்ரோவர்ட் இல்லையா, அவன் பேர் சொல்கிறதே பெருசு. இந்த மாதிரி நான் ஹொசு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின், நான் இந்த மாதிரி மிரே அப்படின்ட்டு அவள் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஓனர் சொல்லிட்டு இருக்க. நான் எக்கனாமிக் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கா. ஏய் நீயும் எக்கனாமிக்கா, உங்கள் அக்காவும் அதே மாதிரி தான், உங்கள் அக்கா சரியான பொருள் தெரியுமா, கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பா, நீ ஏன் பேசாமல் உன் தங்கச்சிட்டு இருந்து கற்றுக்கூடாது அப்படின்ட்டு மிச்சிக்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்க. அவனோட சரி சரிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹொசு மேபி லாவா தான் இருக்குன்னு அவன் கெஸ்ட்டாக பண்ணுறான். அதே மாதிரியே ஹொசு லாவ்னு சொன்னோன்னே, பா எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு, பார்த்தீங்களா எனக்கு எப்படி ஒரு சூப்பர் சக்தி இருக்குது அப்படின்ட்டு அவன் ஓவராக பேசிட்டு இருக்க. சரி நீங்கள் எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி மிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. தோ நான் பக்கத்தில் அந்த பாலத்தை தன்னோலே வரும்ல அந்த வீடு தான் அப்படின்ட்டு இருக்க. அங்கே ஒரு தாத்தா கூட இருப்பாரு, அவர் பேரும் கூட ஏதோ வெறி உள்ள படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் எப்பவுமே அவர் பேரனை பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் வாயை தொடப்பாரு, மற்றபடி தாத்தா ரொம்ப சைலண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு மாதிரியாயிடுது. நான் கூட அது சின்ன பையன் நினைச்சேன், ஆனால் தாத்தாக்கு இவ்வளோ பெரிய பேரா இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இவ கலாய்ச்சிட்டு இருக்கேன். ரொம்ப கலாய்க்காதீங்க அப்படின்ட்டு ஓனர் பேசிட்டு ரெண்டு பேரும் லூட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவை இவ தள்ளிட்டு போற மாதிரியே ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரி நீங்க உண்மையான ரீசன் சொல்லு, எதுக்கு வர சொன்ன அப்படின்ட்டு மிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் மிரே சொல்றா, இந்த மாதிரி போகும்போது நான் சியோலுக்கு போறேன், நீ இங்கே அப்படின்ட்டு இருக்க. ஏய் ஹொசுக்கெல்லாம் தெரிஞ்சா மாட்டிப்போம் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. நீ இன்னும் முட்டாளா, அவனுக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு இப்போதானே தெரியும், ஷாக்கு. ஆமா எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இவளுக்கு நான் ஒரே அசிங்கமா போச்சு, ஏன்னா இவ அவ்வளோ பில்ட்டை புட்டுருப்பால, நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நான் தான் உங்க காதில் சேர்த்து வைக்க போறேன்ட்டு. அந்த பக்கம் ஹொசு வந்து இன்னும் வீட்டுக்கா போறேன் அப்படின்ட்டு கேட்க. இவ்வளோ ஆமாம் டக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நாளைக்கு காலையில் எப்போ ஹாஸ்பிட்டலில் போவா அப்படின்னு ஹொசு கேட்டுக்கிட்டு இருக்க. அது எப்படி எனக்கு தெரியும், மிரே வரணும், அவள் வந்தால் தான் அவளை கிட்ட சொல்ல முடியும்ட்டு இவ பயத்தில் உளறிட்டு இருக்கா. இவ பேசுறதே புரியலாம கிட்ட வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு நான் நெஞ்சு படப்படன்னு இருக்கு, எட்ரா ஓட்டத்தை அப்படின்ட்டு நாளைக்கு வந்தோடனே கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா. ஹொசுக்கு என்னடா ஆச்சுங்கிற மாதிரி இவளை பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே வீட்டுக்கு போனோன்னே இவன் மொத்த சிங்கத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்படி மானத்தை வாங்கி வச்சுட்டுனே நாளைக்கு நான் எப்படி போய் மூஞ்சில முடிப்பேன் அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்க. அங்கே ஹொசுவும் போயிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஞாபகம். கிராஜுவேஷன் டே அப்போ பார்த்தீங்கன்னா மிரே இருக்கால, அவள் தான் விஜய் அங்கே நின்றுட்டுருப்பா. அதை ஹொசு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்திருப்பாங்க. வந்த உடனே ஓ மிரியா விஜயா அப்படின்னு கேட்டுட்டு
கேட்டுட்ருக்க அவள் மிஜின்னு சொல்லியிருப்பா. சரி அங்கே போ, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா ஹொசுவையும் மிரே இருக்கால அவளையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அதை இவன் நினச்சி பார்த்துட்டு அன்றைக்கி மிரே தான் வந்திருந்தா. அப்புறம் அவன் கேட்டிருப்பான், இந்த மாதிரி நான் மிஜி எப்போ பார்க்க முடியும், அவட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இருக்க. இல்லை அவள் இப்போலாம் ரூமை விட்டு வெளியவே வரதில்ல, எங்கள் மூஞ்சியை கூட அவள் பார்க்குறதில்ல, உன்னை பாப்பாலான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவன் ஒரு நாள் சியோலுக்கு போவான்ல, அதுக்கு முந்தான நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை நினச்சிட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு வெயிட்டே பண்ணிட்டு இருக்கோன்ட்டு ஹொசு நினச்சிட்டு இருக்கேன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்க கைஸ். கண்டிப்பாக இந்த ட்ராமா ஒரு பக்காவான ட்ராமா, அதில் டவுட்டே வேணாம் கைஸ். போக போக ஒவ்வொரு எபிசோடும் அப்படியே சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போய் சொல்லிட்டு போங்க. இந்த லைக் ஷேர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பண்ணிடுவீங்க நம்புறேன். அடுத்து நம்ம கேப் ட்ராமா வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஸ்வீட்டீஸ்.